மகளிர் தின விழாவுக்காக வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சுப்புலட்சுமி சொன்ன கருத்துல மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடுறோம்? சாதா நாடு கூட்ட இத்தனை பேர் வருவோமா? கண்டிப்பா வரமாட்டோம். ஸோ இது இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் ஒரு நாள் கொண்டாடுறோம். இப்போ பிறந்த நாள்னா ஒரு நாள் தான் கொண்டாடுவோம், ஒரு நாள் தான் கொண்டாட முடியும் இல்லையா? அதனால கொண்டாடுவோம்னு நினைச்சுக்கலாம். அதே மாதிரி சுதா மேடம் சொன்ன மாதிரி இந்த பாலியல் குற்றங்கள்லாம் ரொம்ப குறையணும். ஒவ்வொரு தடவை படிக்கும் போது கேட்கும் போதும் அப்படி ஒரு கோவம் ஒரு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே. அதுக்காக நம்ம கடவுளை தான் முக்கியமா பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மகளிர் தின நாள்ல நான் முக்கியமா முதல்ல சில ஆண்களை என்னுடைய சொற்களால கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன். Charity begins at home. அதனால my beloved husband, இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் எங்களுடைய கடமைகளை சிறப்பா நல்லபடியா முடிச்சுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் என்னோட சன், நான் என்னோட யூடியூப் சேனல்ல இப்பெல்லாம் எடிட்டிங்லேருந்து A to Z கத்துட்டு எல்லாம் நானே செய்யறேன்னா அவன் ஒரு கோடு போட்டு கொடுத்தான். அதுல நான் இப்ப ரோடு போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் ஒரு ஃபோன் கால் வரும். நான் சர்வீஸ்ல இருக்கும்போது 2வது ரிங்கு கூட வர விட மாட்டா. இது ஒண்ணு கண்டிப்பா அன்னபூர்ணியே சொல்லியிருக்கா அவங்களும். அந்த மாதிரி பேர் வாங்கிய நானே இப்ப என் பேரை நானே ரிப்பேர் ஆக்கிட்டேன். போனே எடுக்கிறது பிறந்த நாள். அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டேன்னு போன் வருதுன்னு தெரியும். அவருக்கு திருப்பி போன் பண்ணி அவரோட ஆசைகளை நான் வாங்கிப்பேன். அவர் யாருன்னா நம்ம முத்தியாரு சார். குரூப்ல போட்டாச்சு அப்படின்னு பேசாம இல்லாம ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலியா கூப்பிட்டு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது. அதே மாதிரி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அசோசியேஷன்ல நான் சேர்ந்ததுக்கு அவர் தான் முக்கிய காரணம். அதே மாதிரி நான் 31st May 2014 ரிட்டையர் ஆனேன். அப்ப ரிட்டையர் ஆன புதுசுல சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பென்ஷன் இதெல்லாம் பத்தி சில டவுட்ஸ் எல்லாம் கேட்பா. இப்ப என்ன பண்ணுவோம்? போலீஸ்னா 100க்கு போன் பண்ணுவோம், பண்ண சொல்லுவோம். ஆம்புலன்ஸ்னா 108. எனக்கு ஒரு நம்பர் கிடைச்சது. அது என்னன்னா 188. கொஞ்சங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருன்னா மிஸ்டர் சுந்தரகிருஷ்ணன். நான் அவர்தான் இந்த அசோசியேஷன்ல எங்களுக்கு நாங்க ஒன்னா ஒர்க் பண்ணது க்ளோஸ். அதனால சுந்தரகிருஷ்ணனுக்கு தான் உடனே அவர் நம்பரை கொடுத்துருவோம். அது மாதிரி அவருக்கு கொடுத்து அவருக்கு ஃபீட்பேக்கும் நல்ல ஃபீட்பேக் வந்தது. அதனால இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல நேரம் இருக்காது. அதே மாதிரி நான் பார்த்து வியந்த பெண்கள் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அசோசியேஷன்ல சிடிஓல ஒர்க் பண்ண மீராபாய்னு ஒரு அம்மாவுக்கு நாங்களாம் அவங்க மீராமான்னு கூப்பிடுவோம். அவங்கள 80வது வயசுக்கு கௌரவப்படுத்தினாங்க. எனக்கு 35 வருஷமா அவங்களுக்கு தெரியும். பட் நான் சிடிஓல 10 வருஷம் இருந்தேன். அப்புறம் வெளியில வந்தப்ப கான்டாக்ட் விட்டு போயிடுது. அப்புறம் OS அன்னபூர்ணிக்கு அந்த போட்டோவை பார்த்த உடனே ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அவங்க ஒரு நல்ல பிஏவா வித்தின் நோ டைம் எனக்கு ஆன்சர் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்கள்ட்ட இந்த மீராமாவுக்கு அதுக்கப்புறமா பேச she was also very happy. இப்போ இங்க வரதுக்கு முன்னாடி சண்டே அன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்டேன், நான் வரலன்னாங்க. அவங்களோட பர்மிஷன் கேட்டுட்டு இங்க நான் சொல்றேன். அவங்க இப்போ 8 இயர்ஸ் ஆகுது இல்லையா? 1975 அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த இயர் ரெண்டுலயே அவங்க வேலைக்கு வந்துட்டாங்க. எங்களோட 10 வருஷம் நாங்க ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட தன்னோட பர்சனல் லைஃப்ல தன்னோட கஷ்டங்கள் அதெல்லாம் பத்தி சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு கூட சொன்னது கிடையாது. ஒரு பெண் 50 ஆண்டு காலம் இந்த இதை கடந்து வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப சண்டே அன்னைக்கு கேட்டேன், என்ன மீராமா இதெல்லாம் இங்க சொல்லவே இல்லையே. அப்புறம் உங்களை பத்தி பேச போறேன்னு, என்னை பத்தி பேச இல்லாம இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்மள என்ன பேசுவோம், சமையல் அது இதுதான் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அத மாதிரி நம்ம கம்பேஷனேட் கிரவுண்ட்ல நிறைய பெண்களை பார்த்துட்டு ஒரு லேடி பூவா சொன்னாங்க, நான் புதுசா குச்சி குச்சி பூத்துமா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் குழந்தைகளை அவ்வளவு நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கேன்னு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பிள்ளை சொன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனாலும்
அதை கல்யாணம் பொண்ணு ஓடி போறோன்னு இந்த பொண்ணு 10th 11th படிச்சுட்டு இந்த பொண்ணை உட்காந்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு கம்பேரிசன் கிரவுண்ட்ல வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பெண்கள் எல்லாம் எப்படி முன்னுக்கு வந்துருக்க. நம்மள மாதிரி ஓரளவுக்கு நமக்கு படிப்பு இருந்து அம்மா வீட்டு சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட், இது எல்லாத்துலயும் முன்னுக்கு வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் என்னுடைய எல்லாருக்குமே அம்மாவை பத்தி சொல்லணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. என்னோட அம்மாவை எங்க தாத்தா 7வது படிக்கும்போது ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோல கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுப்பாளாம், அதெல்லாம் கத்துட்டு ஹிந்து பேப்பர் படிச்சு இங்கிலீஷ் கத்துட்டு அதுக்கப்புறம் தெலுங்கு ஹைதராபாத்ல இருந்தா. இந்த தெலுங்கு புக்குல எல்லாம் நம்ம தமிழ்ல பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி தெலுங்குல எழுதுறதெல்லாம் வச்சு எழுத்தெல்லாம் கத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறைய இந்த மாதிரி 85 வயசுல அவங்க இறக்குற வரைக்கும் தினம் ஏதாவது புதுசா கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாமியாரை பத்தியும் சொல்லணும். அவங்க வந்து மடக்கி கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கவே இல்லை. அப்படி இருந்தவங்க கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்து செலவழிச்ச பிறகு ஒரு சின்ன பலப்ப குச்சி கொடுத்தா சிமெண்ட் தரையில கணக்கு போட்டு டேலி பண்ணிடுவாங்க. சிஏ கூட பிச்சை வாங்குவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க 91வது வயசுல இறக்குற வரைக்கும் அபார ஞாபக சக்தி, அப்படி ஒரு ஞாபக சக்தி ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்து நாங்க ரொம்ப வியந்து போயிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் இப்ப என்ன பேசுறது அப்படின்னு சுத்தி பார்த்தா but for these two beloved ladies எல்லாம் 60+. அதனால முதுமையே இனிமைன்னு பேசுறேன். புதுமை இனிமைன்னு ஒத்துக்கிறீங்க இல்லையா? சில பேர் சொல்லுவா அது முதுமைனா ரொம்ப நோய்ங்க. நோய் வந்து இன்னைக்கு முதுமைக்கு மட்டுமா இருக்கு. நம்ம 60+ல நோயின்னு சொல்றது பெரிய விஷயமே இல்லை. 30 வயசுல எல்லாம் சுகர், பிபி எல்லாம் எல்லாத்தோட ஆச்சரியம் என்ன, நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம். என்னன்னாக்க ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது யாருக்கு வந்திருக்கும்? வயசான வாழ்க்கை வந்திருக்கும். ஆனா இப்ப வந்து 30 வயசுங்கிறாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. ஸோ நமக்கெல்லாம் நோய் கிடையாது, நோய் இல்லைன்னு நினைச்சுப்போம். அதுக்கப்புறமா வந்து முதுமைங்கிறது என்ன? விவேகம், பொறுமை, இதெல்லாம் நமக்கு வரணும், வரணும், வந்தே ஆகணும். தேங்க்யூ சார். அடுத்தது தனிமை. நமக்கா தனிமை? நமக்கு மட்டுமா தனிமை? பிறந்த குழந்தைக்கு தனிமை. ஏன்னா முக்காவாசி பேர் 2வது குழந்தை பெற்றுக்க மாட்டேன், இதை ஒன்றை நாங்கள் சிறப்பாக வளர்க்குறோம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் பார்த்தா அம்மா ஒரு செல்லு, அப்பா ஒரு செல்லு, குழந்தை ஒரு செல்லு. தாத்தா பாட்டிகள் பாதி வீட்லையும் இருக்கிறதே இல்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் எல்லாரும் தனித்தனி தீவுகளாக தான் இருக்காங்க. ஸோ இந்த தனிமைங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு. மன அழுத்தம் அப்படிங்கிறோம். நமக்கு என்ன தெரியாது இந்த வயசுல மன அழுத்தம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஐடி கம்பெனியில போய் பார்த்தா அந்த மன அழுத்தம் தெரியும். திங்கக்கிழமை காத்தால நம்ம ஆபீஸ்க்கு வருவோமா? நமக்கு சாத்தியமாக ஃப்ரைடே ஈவினிங்கே கிடையாது, முடிஞ்சு போச்சு போயிட்டு வந்துடுவாங்க. திங்கக்கிழமை ஆபீஸ்க்கு வருவோமா? வரமாட்டோமா? அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டணும்? இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இன்னைய ஜெனரேஷனுக்கு இருக்கு. நமக்கு அது இல்லை. அதை நினைச்சு நம்ம ரொம்பவே சந்தோஷப்படணும். அதே மாதிரி எனக்கு வந்து வீடு வண்டலூர், ஆஃபீஸ் 10 வருஷம் சிடிஓ, அதுக்கு முன்னாடி சர்வீஸ்ல இருந்தது. 4 வருஷம் சர்க்கிள் ஆஃபீஸ், ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ். அப்போ அவ்வளோ தூரத்தை கடந்து வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கம்பெனி சர்வீஸ் அட்வர்டைசிங் கன்சர்ன், அதனால அட்வர்டைசிங்லாம் போட்டுட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு வருவாருன்னு சொல்லவே முடியாது. 2 சின்ன குழந்தை. அப்ப வந்து அப்ப கூட எனக்கு ஒரு பெரிய மன அழுத்தம்னு இல்லை. ஏன்னா நம்ம காலகட்டம் நிச்சயமா ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அதை ஒத்துக்கத்தான் வேணும். மன அழுத்தம்லாம் இல்லவே இல்லை. அப்ப வந்து இன்னும் கேட்டா எனக்கு வீட்டுல அசிஸ்டன்ஸ் கூட யாரும், என் குழந்தைகளை யாரும் பார்த்துக்க கூட ஆள் கிடையாது. இருந்தாலும் நல்ல முறையில எல்லாம் பண்ணிடணும். இன்னைக்கு 10 பேர் இருந்தா கூட ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே. இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருந்தா கூட ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு என்னோட சன் வந்தான், அம்மா எனக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா
ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நானே நினைக்காத அளவுக்கு எனக்கு ஹைக் கிடைச்சிருக்கு. ஆனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம்டா. நான் ஆனா அப்படின்னா எனக்கு ஒரு பயம், என்னடா ஏதாவது வேற ஊரு கண்ட்ரிக்கு எங்கேயாவது தூக்கி போட்டுருவாளுன்ட்டு. அப்ப அவன் சொன்னா, அவன் எப்பவுமே தொப்பி போட்டுட்டு இருப்பான். தொப்பி எடுத்து சொன்னா, ப்ராஜெக்ட் ஹெட்டு இங்க பாரு ஒரு முடி கூட இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியம்னா, என் ஹஸ்பண்டை விட என் பையனுக்கு சீக்கிரம் முடி கொட்டி போயிடுது. கவலை இல்லை, அந்த ஆபீஸ் வேலை ஸ்ட்ரெஸ் அந்த சூடு அதெல்லாம். இதுல என்னோட பெரிய பேத்திக்கு ரொம்ப வருத்தம். டாடி என் ஃப்ரெண்டு என்ன பண்ண சொட்டேன்னு சொல்லிட்டாங்க, வருத்தமா இருக்கு. அதுக்கு சின்ன பேத்தி சொல்றா, இது கேட்டு கஷ்டப்படுற, அவ அப்பாவுக்கு சீக்கிரம் சொட்டையாயிடும். இது வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் இது பண்ணி குறைச்சிக்கணும். ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். என் பையன் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். நாங்கள் அந்த ஒரு நாளைக்கு வெஜிடபிள் ஏதோ பண்ணினது ரொம்ப மீந்து போச்சு. நைட்டு அதை வந்து ஒரு உல்டா புல்டா பண்ணிட்டு அதுக்கு ஒரு நாமக்கரணமும் சூட்டிட்டேன். அவன் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு, அம்மா இது ரொம்ப நல்லா இருக்கேம்மா, இது என்னது எப்படி பண்ணுவீங்க, இதுக்கு என்ன பேருன்னு கேட்டான். ஓ இதுக்கு நாங்கள் தான் நாமக்கரணம் சூட்டிட்டோம்னா இதுக்கு பேர் தோக்கா குருமான்னு சொல்லுவோம். அப்போ வந்து அவன் எங்கள் வீட்டில் யாருக்குமே ஹிந்தி தெரியாது என்ன தவிர. நான் வந்து ஹிந்தி ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்ல டிபார்ட்மெண்ட்டில் படித்து ஆஃபீஸில் யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமோ அவங்களோட ஹிந்தி பேசி பேசி கொஞ்சம் நல்லாவே வளர்த்துட்டு இப்போ நான் நாட்டுக்கெல்லாம் போகும்போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹிந்தி தெரிஞ்சது. ஸோ இவனுக்கு தெரியாது ஹிந்தி, இவங்க யாருக்குமே தெரியாது. ஒரு 4 வருஷம் கழிச்சு இவன் காலேஜுக்கு போன போது சும்மா இருக்கலாம்ல, பெருமை பீத்தல். எங்கள் அம்மா ஒரு தோக்கா குருமா பண்ணுவான் சூப்பராக இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு வீடு சிரிச்சாங்க. டேய் தோக்கா என்ன ஏமாத்திருக்கா, அவங்க அம்மாக்குள்ள ஏமாத்திருக்கா, போய் கேளுங்க. அது மாதிரி நான் சொன்னேன். அப்புறம் வந்து கேட்டேன், ஏண்டா நான் சொன்னேன் இல்லை ஹிந்தி எல்லாம் படியுங்கன்னு. அப்போ படிக்க மாட்டேன்னு, இதான் எல்லாம் பண்ணிக்கோங்க, என்ன பண்ண முடியும், அதை கற்றுன்னு இருக்கலாம், கற்றுக்கல. அதோட ஸ்ட்ரெஸ் வந்து நம்மள மாதிரி பிஎஸ்என்எல்லேருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. கை நிறைய பென்ஷன், நிஜமா நிறைய பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் பென்ஷன் வந்தபோது நம்ம நண்பர்களெல்லாம் நான் நினைப்பேன், கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தரும் நான்லாம் 14ல் ரிட்டையர் ஆகி திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கமிங் ஹியர். அது ஒரு மேபி லேம் எக்ஸ்கியூஸ், வீட்டில் ஆள் இருக்கா அது இருக்கா அந்த மாதிரியெல்லாம் வர முடியறதில்லை அப்படின்னு சொல்லிடுறோம். இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை இங்கே ரொம்ப சந்தோஷமா சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கணும். நான் வந்து 31/5/2014 சனிக்கிழமை அன்னைக்கு ரிட்டையர் ஆனேன். திங்கக்கிழமை காத்தால 9 மணிக்கு என்னோட செல்ஃபோன் வந்து கிணகிணு சவுண்டு, அப்பெல்லாம் நல்ல சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த மெசேஜ், எடுத்து பார்த்தா எனக்கு அத்தனை பைசாவும் வந்திருந்தது. இந்த மாதிரி எங்க இருக்கும் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. இப்பவாவது சில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இருக்கு, அதையும் நீங்க எல்லாம் நல்லபடியா சால்வ் பண்ணி இருக்கிறீங்க. அதனால பிஎஸ்என்எல் இப்ப ஒன்னும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கோம், இது நல்லபடியா வரணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி.